அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டுகொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அபிஜித் முகூர்த்தம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்று 9:56 அபிஜித் முகூர்த்தம் ஆரம்பித்து நாளை இரவு 9:58 அபிஜித் முகூர்த்தம் முடியுது. இன்று இரவு 9:56 ஆரம்பித்து நாளை இரவு 9:58 இந்த அபிஜித் முகூர்த்தம் முடியுது. இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் கடனை அடைக்கலாம். புதிதாக ஏதாவது பொருள் வாங்கணும் எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இறைவனை நினைத்து வேண்டிங்கன்னா, இப்போ குழந்தை பாக்கி இல்லை, திருமணம் நடக்கலை, எதுவாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலை இல்லை, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இல்லை, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இறைவன்கிட்ட நீங்கள் மனமுட்டு உண்மையாக இறைவனையே நினைத்து மன உருகி நீங்கள் வேண்டிங்கன்னா 100% உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அதனால் அனைவரும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்ற பாருங்க. இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை முடிஞ்சால் ஒரு 1/4 மணி நேரம் மனதை சாந்தமாக அடக்கி ஒரே சிந்தனையில் உங்களுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து, இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுளை நினைத்து அமைதியாக கண்ணை மூடி உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இறைவன் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நாளை சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியில் 3 ராசிக்காரர்கள் அற்புத பலன்களை பெறுவார்கள். அப்படி அற்புத பலன்களை பெறக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா, முதல் ராசி சிம்ம ராசி, 2வது ராசி மகர ராசி, 3வது ராசி கடக ராசி. அற்புத பலன் பெறுவார்கள். கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.